சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் செய்து காட்டுறேன். நான் அதுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பூண்டு இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, இது மல்லிப்பொடி, நீங்கள் சாம்பார் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது வத்தல் பொடி, தேவையான அளவு நெய், ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், இது பிரியாணி இலை. நான் பாசுமதி அரிசியை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரை வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் காய்ச்சிருச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். கொஞ்சம் எண்ணெயை விடுறேன். இப்போ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காலையில் இந்த அவசரத்தில் நமக்கு இது ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வெங்காயம், இந்த பச்சை மிளகாயும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். புதினா இருந்தால் புதினாவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, இந்த சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் உப்பு போடுறேன். தக்காளி நல்லா வதங்கணும். அப்போதான் உங்களுக்கு சாதம் தக்காளி சாதம் நல்லா இருக்கும். அதனால இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, நீங்கள் சாம்பார் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி, நான் இந்த இதுக்கு 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு இப்போ நம்ம ஒரு 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் காணுமான்னு பார்த்துக்காங்க. உப்பு பத்தலை கொஞ்சம், நான் அதனால கொஞ்சம் உப்பு போடுறேன். இது கொதிக்கட்டும். கொத்தமல்லி கீரையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா பொடி, இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். கொஞ்சம் தீய மீடியமாகவே வச்சுக்காங்க. இப்படி சைடோட கிளறி கொடுங்க. பாருங்க, நல்லா
சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு அடியும் பிடிக்கல பாருங்க. இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.